எல்லாம் ஆகும் என்று சொல்லுவோம். இந்த நல்ல ஆவியை சரியான வழியாக சொல்லுவோம். யாரையாசியோடு இருக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறேன். பாதையும் ஆடையும் உண்மையே நான் பாடி மயங்குகிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். பாதையும் ஆடையும் உண்மையே நான் பாடி மயங்குகிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். அன்பே அன்பே ஆருயிரே அடைக்கலம் தந்தவரே. அன்பே அன்பே ஆருயிரே அடைக்கலம் தந்தவரே. நான் கைவிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா. நான் கைவிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பவரே. பாதையும் ஆடையும் உண்மையே நான் பாடி மயங்குகிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். அள்ளி அணைப்பவரே உன் அன்புக்கு குறை இல்லையே. அள்ளி அணைப்பவரே உன் அன்புக்கு குறை இல்லையே. என்னை சுமப்பதால் உன் கரங்கள் வலிப்பதில்லை. அல்லேலூயா. என்னை சுமப்பதால் உன் கரங்கள் வலிப்பதில்லை. பாதையும் ஆடையும் உண்மையே நான் பாடி மயங்குகிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மில் நான் மேற்கொண்டேன். உம்மில் நான் வளருகிறேன். உம்மில் நான் மேற்கொண்டேன். உம்மில் நான் வளருகிறேன். கண்ணுக்குள் என்னை வைத்து கண்மணி போல் என்னை காப்பவரே. கண்ணுக்குள் என்னை வைத்து கண்மணி போல் என்னை காப்பவரே. பாதையும் ஆடையும் உண்மையே நான் பாடி மயங்குகிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன். நாம் என்னப்பா பாதையும் ஆடையும் உண்மையே நாங்கள் அன்பு சந்து மதிய நேரத்திலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நம்பவன் சபக்கரமான தூரமான நம்பவன் சபக்கரமான அப்பா அன்புக்கு குறைவில்லை ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்களை சேர்த்தேன் நெருங்கி எங்களை பாதுகாக்கிறது. அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உண்மை நாங்கள் வீழ்கொண்டு உண்மை நாங்கள் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்தவரை எங்களை வளர்க்கிறவரை துதிக்கிறோம். கண்ணுக்குள்ளே வைத்து கண்மணியோடு எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். கைவிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறீங்களா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுமுத்தலை கொடுப்பேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரு முதல் சஞ்சலம் தவிப்போடும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லேலூயா அதில் தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. கல்வாரி மாலையின் மேல் காயப்பட்ட இயேசு கரம் பிடித்து நம்மை நடத்துகிறார். பலக்கம் நமக்கில்லை. கரம் பிடித்து என்னை நடத்துகிறார். பலக்கம் எனக்கில்லை. கல்வாரி மாலையின் மேல் காயப்பட்ட இயேசு கரம் பிடித்து என்னை நடத்துகிறார். பலக்கம் எனக்கில்லை. நாம் சேர்ந்து பாடுவோம், தேவனை பயன்படுத்துவோம். கரம் பிடித்து என்னை நடத்துகிறார். பலக்கம் எனக்கில்லை. இருக்க நேரத்திலோ பலவீன நாட்களிலோ இருக்க நேரத்திலோ பலவீன நாட்களிலோ கர்த்தரின் கரம் நம்மேல் இருப்பதால் பலக்கம் நமக்கில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் கரம் நம்மேல் இருப்பதால் பலக்கம்
உங்கள் அன்பு பெரியது, எனக்காய் தன்னையே தந்தீரையா, உன் அன்பு பெரியது. கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார், கலக்கம் நமக்கில்லை. அல்லேலூயா. கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார், கலக்கம் நமக்கில்லை. உலகம் மாறியுள்ள தோழிகளும் கர்த்தருடையவைகள், உலகம் மாறியுள்ள தோழிகளும் கர்த்தருடையவைகள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கல்வாரி மலையின் மேல் காயப்பட்ட இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யம்பவர்ஷல மனதுர மனதிக்கலவரியாம்பரவர் ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரை ஒருவராய் வந்தவரே, அழகுள்ளவரே, 10,000 சிறந்தவரே, தேனிலும் இனிமையை தெரிவித்தாத முதமே. அல்லேலூயா. 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 நன்றி அப்பா. காலை நேரத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீரே எங்கள் தனித்தரமாக இருக்கிற இரட்டிப்பான நன்மைகளை தருகிறதா இருக்கும். உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தரையே துதித்து பாருங்கள். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறும். கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறேன். இந்த நாளில் கூட இதோ இந்த நாள் சஞ்சலத்தோடு தவிப்போடு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுது தேவைன்னு சொல்கிறார். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, நீ கலந்து தவித்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதவரும் பெரியவருமா இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்தார். பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போது கூட வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அனுப்பமாக ஆடினால மற்ற எத்தனையோ அந்த வியாதினால் இருக்கிற மக்களுக்கு இந்த வேலையை நாங்கள் சிரிக்கும் போது அதவே அப்பா வாடி எடுத்துக்கொண்டு பரவாயில்ல வாழைகள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறோம். வாடி எடுத்துக்கொண்டு அதாவது கடன் ஆகினால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அந்த ஒரே கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கடன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் அதை சுட்டரித்து கொள்ளும். அவன் செய்வது இது வாய்க்காமல் போகும். இவர்களை கொடுங்க, அற்புதம் செய்யப்பா, சாட்சியாக இருக்கணும். அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நம்ம செபிக்கிறோம். அழகத்துக்குள்ள சமாதானம், அழகத்துக்குள்ள சுகமும் தங்கியிருக்கும் என்று சொல்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒருத்தரை மறுபடி சமூகம் இருக்கிற வீடுகள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுறாங்க. கொரோனா ஆதி அகையில பிள்ளைகளை தொட்டாலே பாருங்க. மூன்றாவது அலைகள் யாராவே கூடாது இயேசுவின் நாமத்தான். அதாவது கட்டி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தான். விடுதலை ஜெயிக்கிறோம். இப்போ கூட வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிற மாட்டோம். வார்த்தை அகவே அப்பானோடு நேரில் கிரியை செய்யாதது அது என்னோட திரும்பாது என்று சொன்னீங்க. அநேக பிள்ளைகள் பார்க்கிறோம். அது இருக்கட்டும். சில நான் இயேசு கிறிஸ்து வல்லநாமத்தை கேட்கிற ஜீவனை நல்ல தரப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே
தேவ சமூகத்தில் அல்லேலூயா நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். பிரியமானது, அவருடைய அன்புக்கு அகலமில்லை, நீளமில்லை, உயரமில்லை, ஆழமில்லை. அல்லேலூயா. அளவிடக்கூடாத அன்பினால் தேவன் நம்மளை இடைக்கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம், அதில் 2 காரியங்களை பார்த்தோம். அதாவது சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா எப்படிலாம் இருந்தால் சமாதானம் கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா சமாதானத்தின் பிரபு யார்? இயேசு கிறிஸ்து தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமாதானத்தின் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும், பிரபுவாக இருந்தாலும், நாம் அந்த பிரபு எப்படி நடைமுறையில் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் ஏற்றுக்கொள்வது எப்படி, அவர் நமக்குள்ள வந்தால் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அவர் ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் நமக்குள்ள, அதாவது ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும் என்று நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். ஏன்னா அந்த ஊழியக்காரன் எதை கொண்டு போகிறான்? வசனத்தை கொண்டு போகிறான் அந்த வீட்டுக்குள்ள. அந்த வசனத்தை கொண்டு போனோடனே இயேசு அந்த வீட்டில் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலும் இன்னமும் பிறந்துன்னு தான் இருக்கிறார். இயேசு பிறப்புனா கிறிஸ்துமஸ் ஒரு நாள் பிறப்பு இல்லை, இல்லையா? தினந்தோறும் வீடுகளாய் அவர் பிறந்து கொண்டு இருக்கிறார். இதில் பிறக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க? பரமசேனை வந்து தேவனை துதித்தார்கள். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் ஏற்றுக்கினாங்கன்னா உடனே பரலோக சந்தோஷம் இருக்கும், இல்லையா? அதை குறித்து நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம். இப்போ 3வது காரியம் என்னன்னாக்கா, ஏசப்பாவை கைகளிலே ஏந்த கத்துக்கணும், அது இல்லையா? ஏசப்பா என்ன செய்யணும்? கைகளிலே ஏந்தி கொள்ளணும், அவரை தூக்கி கொள்ளணும். யார் அவரை தூக்கி கொள்ளுகிறார்களோ, ஏந்தி கொள்ளுகிறார்களோ, அவர் வீட்டில் சமாதானம் வரும். நீங்கள் லூக்கா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா புத்தகம் 2வது அதிகாரம் அதில் 28 பாருங்க. அங்க சிமியோன் என்ற ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அவரை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தைப்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறேன். அல்லேலூயா. கம்மல் யாரை ஏந்தின்னு சொல்றான்? அப்போ அதுவரையிலும் அவன் சமாதானம் இல்லாம போற மாதிரி இருந்தது. நான் மரித்தா கூட பரவாயில்லன்றான். நான் காத்திருந்தேன், நான் காத்திருந்த ரட்சிப்பை நான் கரங்களில் ஏந்தி கொண்டேன். இப்போது நான் மரிச்சா கூட பரவாயில்ல, எப்படி போவேன்? சமாதானமா போவேன். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவை நம்ம கரங்களில் ஏந்தலைன்னா நம்ம வாழ்க்கையில சமாதானத்தோட போய் சேர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணாரு? எல்லாம் முடிந்தது என்று தலை சாய்த்தார். இப்ப நம்ம எப்போ ஆண்டவருடைய வசனத்தை கையில ஏந்துறோமோ, அது இயேசுவையே நீங்க கரங்களை ஏந்தி இருக்கிற மாதிரி. அது ஏந்தினாத்தான் அவன் சொல்றான், சிமியோன் சொல்றான் பாருங்க, அல்லேலூயா. அவரை கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தை போக விடுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை என்ன நடக்குதுன்றதை அடுத்த வருஷத்துல சொல்றான் பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. நீங்க கொடுக்குற அந்த ஏந்தி போறீங்களே, அந்த வசனத்தை கையில ஏந்துறீங்களே, இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கையில ஏந்தி கொண்டு போறீங்களே, இல்லையா? அது என்ன ஆகுதான்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா மாறும். அந்தகார இருளிலிருந்து அவங்களை அந்த வசனம் என்ன செய்யுதுன்னா ஆச்சரியமான ஒளிப்படத்துக்கு அழைத்து வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, புறஜாதி உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அது மகிமையாகும். அவருடைய இஸ்ரவேல்னா யாரு? ஊழியக்காரர். அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரர். ஊழியக்காரருக்கு என்ன ஆகுது? மகிமையாகும். உன்னை தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்து அழைத்தேன், உன்னை நீதிமானாய் மாற்றினேன், உன்னை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். எப்போ மகிமைப்படுத்துறாருன்னா, நீங்க வசனத்தை கரங்களை ஏந்தி புறப்படும் போதுதான்
உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். அதே நேரத்தில் நீங்க கொடுக்குற அந்த வசனம் புரிஞ்சாதிகளுக்கு என்ன இருக்கும்? பிரகாசிக்கிற ஒளியா இருக்கும். அதாவது சொல்றான் அதுல இருக்க மாதிரி, தேவனுடைய சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உமது ரட்சியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. இதுக்காக தானே இந்த ரட்சணத்தை அனுப்புனீங்க. இயேசப்பாவை அனுப்புறேன்னு சொல்லி நின்றீங்க. நீங்க வருவீங்க பிறப்பீங்க எத்தனையோ தலைமுறை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏசியா தீர்க்கதரிசி காலத்துல இருந்து சொல்லப்பட்டு வருது, ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோலின் அப்படின்னா சொல்லி நிற்கிறாங்க. அப்பெல்லாம் அது பிறக்கலையே அந்த குமாரன். இப்ப ஏன் காலத்துல நான் அந்த இயேசுவை பார்த்து கையில ஏந்தி இப்ப தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தை குறித்து சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்ப நான் சமாதானத்துல போய் சேர்ந்து வேண்டும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. இப்ப நம்ம சொல்லி வருகிற வார்த்தை என்ன? இயேசுடைய வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து. அதாவது வருகைனா ரெண்டாவது வருகை இல்லை, ரகசிய வருகை குறித்து சொல்லிட்டு வருமே. அந்த ரகசிய வருகையில சொல்லிட்டு போயிடக்கூடாது, நம்மளே அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க வசனத்தை கையில ஏந்தணும். அந்த அளவுக்கு நம்பிக்கையோட அந்த வசனத்தை நீங்க பிரசங்கித்து கொண்டு வரணும். நான் போவேன், என் காலத்துல நான் ஏசப்பா கூட நான் போவேன். அல்லேலூயா. எனக்கு பொட்டி செஞ்சு நான் மறிச்சு பாதாளத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிர் தேர்ந்து போறதில்லை. பொட்டி செய்யாமலே அவர் வரும்போது உயிரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த அந்த பாத்திரத்தில் நான் ஒரு பாத்திரமா இருப்பேன். அந்த பாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ரோல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது அங்க சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அந்த வார்த்தை எப்படின்னா வார்த்தையா இருக்கிறார். யோவான் 1:1 பார்த்தீங்கன்னா, ஆதியில வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, இப்போது அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. அப்போ ஏசப்பா எதில் ஏந்துறீங்கன்னா, வார்த்தை இழந்த போது நீங்க கரங்களை ஏசப்பாவை ஏந்துற மாதிரி. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு போகணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மார்க் 9:50 பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, மார்க் புத்தகம் 9வது அதிகாரத்தில் 50வது வசனம் சொல்லும், உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதிராலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவருக்கு ஒரு சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். அப்ப என்ன சொல்றாரு? உப்பு எப்படி இருக்கணும்? சாரமான உப்பா இருக்கணும். உப்பை உடையவர்களாகவே இருக்கணும். ரெண்டு காரியத்தை சொல்றாரு. உப்பு உடையவர்களா இருக்கணும். அந்த உப்பு எப்படி இருக்கணும்? சாரமுள்ள உப்பு. நிறைய பேர் இன்னைக்கு உப்பு இருக்குது, ஆனா உப்பு எப்படி இல்லை? சாரமா இல்லை. அப்படின்னா உப்பு எதோ சொல்றது தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த வசனத்தை வாசினா தெரியும். கொலோசியர் புத்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொலோசியர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 4:6 வாசிக்கிறேன். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், அதாவது கரங்களை வைத்திருக்கிற வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் இருக்கணும். கிருபைனா அன்புள்ள வார்த்தையா இருக்கணும். அதே நேரத்துல உப்பால் சாரமெறினதமாயும் இருக்கணும். உப்பால் சாரமெறி அப்படின்னா அந்த வார்த்தை போய் மற்றவங்க இருதயத்தை என்ன செய்யணும்? புத்தனம் போய். சும்மா நானும் 10 வசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து நானும் பிரசங்கிக்கிறேன்னு பிரசங்கிக்கூடாது. அது எப்போ வரும்னா, நல்ல சாரம் உள்ள உப்பா இருந்தால் தான் அந்த வார்த்தை வந்து சாரமாக வரும். சும்மா பேருக்குன்னா ஊழியம் செய்கிறேன்றவங்களுக்கு உப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த உப்பு எப்படி இருக்காது? வார்த்தை அதை அனுபவித்து வர மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வசனம் சொல்லுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அதாவது தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக தான் பிரசங்கிக்கப்படும். அப்போ ஊழியக்கார வாழ்க்கையில் அவனுக்கு சாட்சி இருக்கணும், அவன் திடப்பட்டிருக்கணும், அந்த இயேசு உண்மையாகவே அனுபவிச்சிருக்கணும். அப்பதான் அவங்கிட்ட இருந்து வார்த்தை எப்படி வரணும்னா சாரம் உள்ள உப்பாக வசனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கரங்களை ஏந்திர வசனம் எப்படி இருக்கணும்? சாரமுள்ள உப்பா இருக்கிற வசனமா இருக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஹெவியான வசனத்தை நீங்க கொடுங்க எல்லாரும். அது சாட்சியுள்ள வசனமா இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும். இப்படியும் இருக்கிறதா வசனம் என்று மற்றவர்கள் கேட்கத்தக்கதா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான். அப்ப அந்த வசனத்தை என்ன செய்யணும்? கரங்களை ஏந்துட்டீங்கன்னா நீங்க சமாதானத்தோட போக விடுகிறீங்க சிமியோன் சொல்றோம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போவோம்? சமாதானமாவே தான் போவோம். பிரச்சனையோட போய் சேராது. அல்லேலூயா. ஆண்டவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் பிரியமானவர்களே. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருக்கணும். உங்களை நம்பினவர், ஓ என் பிள்ளை கிட்ட கொடுத்தா ஒரு வேலையை விட்டா நேர்த்தியா செஞ்சு முடிப்பான் இல்லையா அப்படின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு நம்ம மேல வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உண்மையா இருக்கிறதுனால நீ பிழைப்ப. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கையா இருக்கிறது சொல்ல வரல. நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. எவ்வளோ பேர் வீட்டில் போய் நம்ம இயேசு பற்றி சொல்லும்போது, ஐயோ நான் எப்பவும் இயேசு தாங்க இதயத்தில். ஆனால் அவங்க வேறு எதாவது தெய்வத்தை வழிபட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இயேசு இவன் ரொம்ப, நான் படித்த ஸ்கூல்லே நாங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தாங்க படித்தோம். அவங்க என்ன ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க? ஏதோ ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அல்ல இல்லையா? அவங்க அந்த இயேசுவை பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க, பொம்மை இயேசுவை பற்றி. ஆனால் அவங்கள நம்பிக்கை இருக்குது. அவங்க ஏசப்பா நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்தோனார் கோயிலுக்கு போகிறேன், நான் வெள்ளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போயிடுவேன், எல்லாம் அந்த கோயிலுக்கு போய் வித்யாவனர் கோயிலுக்கு போய் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், கிறிஸ்துவனாய் வாழ போறேன்றாங்க பாருங்க. அதுதான் உண்மை. அதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கும். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிறார்கள் அவள் தான் நீதிமான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். இவங்க அப்படின்னாக்க பயப்பட மாட்டாங்க, எது வேணா செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நேரத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டார் எல்லா இடத்துலையும் தொங்க விடுவாங்க. தொங்க மாட்டாங்க. வீட்டில எல்லாம் ஸ்டார் தொங்க விடுறாங்க. அது ஸ்டார் எது தொங்க விடுறோன்னு அவங்களுக்கு தெரியாமலே தொங்க விட்டு இருப்பாங்க. அது அடுத்தது அதுக்கு வரல. ஆனா கிறிஸ்துமஸ் பிரதிபலிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டார் தொங்க விடுவாங்க கிறிஸ்துமஸ் நேரத்தில். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல தொங்க விடுவாங்க. அது என்ன தெரியுங்களா? டாஸ்மாக் கடைங்க, மதுபான கடைங்க. என்ன அர்த்தம்? அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஃபெஸ்டிவல் நாள் எப்படி பண்ணுறாங்க? துணி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெஸ்டிவல் தகுந்த மாதிரி, அந்த ஃபெஸ்டிவல் தகுந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அல்ல இல்லையா? அந்த மாதிரி சார் அந்த மதுபான கடையில் அந்த ஸ்டார் பண்ணும். அப்போ எப்படி ஆண்டவர் கண்ணீர் விடுவார்? சாராயம் குடிக்கணும்னாக்க தேர்வாரா? இல்லையா? அப்போ இப்படியே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸ் முன்னாடி வாங்கி வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருப்போம். அவங்க இல்ல, கர்த்தருக்கு பயந்து. ஏன்னாக்கா இந்த சரீரம் அவருடையது. ஜீவனுள்ள கர்த்தரால் கட்டப்பட்ட மாளிகை, ஜீவனுள்ள ஆலயம். இதை எவன் கெடுக்கிறானோ அவனை நான் கெடுத்து போட்டுருவேன்ற. நீ குடிச்சு லிவரை கெடுத்தினா நான் உன்னை கெடுத்து போட்டுருவேன்ற. அப்ப அவன் கிறிஸ்தவனா? அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்டவன் இல்லை நான் சொல்றது. உண்மையாய் விசுவாசத்தோட. விசுவாசம்னா என்னது? நம்பிக்கை. இவன் 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 தான் எனக்கு ஏத்த ஆளு அப்படின்னு சொல்லணும். இதோ என் ஏசப்பகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் ஏசப்பா பேர் வாங்கின போல நாமளும் ஏசப்பா கிட்ட பேர் வாங்கணும். எல்லாரும் தீக்கு மாரில் உட்கார வச்சுக்கினாரா? யோவானத்துக்கு மொத்தம் மாரில் உட்கார வச்சுக்கினேன். ஏன்? அது இல்லையா? அதுதான் நம்ம அவருடைய மாரில் சாய்ந்திருக்கிறவர்களா இருக்கணும். அவருக்கு பிரியமானவர்களா நாம் இருக்கணும். அவரை பிரியப்படுத்துவர்களா இருக்கணும். அதான் விசுவாசம். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா புத்தகம் 7வது அதிகாரம் எடுத்துங்க. 7வது அதிகாரம் 37 வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ. யாரு? பாவி. ஆண்டவருக்கு பாவிகளை ரட்சிக்க தான் கொண்டு வந்தார். அது இல்லையா? அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ
அவர் பரிசேயன் வீட்டிலே வந்திருக்கதை அறிந்து ஒரு பரணில் பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள். பார்த்தீங்களா? அவன் எங்க போய் சாப்பிட போகிறார்? ஆண்டவர் பந்தி இருக்க போகிறாரு பரிசேயன். பரிசேயனா வேதத்தை கரைச்சி குடிச்சவன்னு வச்சுங்களேன். வேதத்துல ஒரு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கினவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வீட்டில் போறார், சாப்பிட்றதுக்கு போறார். ஆனா அங்க யார் அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் 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 கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். யாரு? அவ பாவியான ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீ. ஆனா அவரை மகிழ்வுபடுத்தணும் ஆசையில முன்னாடி வரல, பின்பக்கமா அழுதுகினே அந்த கண்ணீர்னால் அவருடைய கால் நினைச்சு தன் முடியால் என்ன செஞ்சாலும் அதை தலைமுறையினால துடித்து அதை என்ன பண்ணால பாதங்களை முத்தம் செஞ்சார். இல்லையா? டவலை போட்டு துடைக்கல, முடிய போட்டு துடைச்சிட்டு அதை என்ன செஞ்சா? முத்தம் செஞ்சார். யாரு? ஒரு பாவியான ஸ்திரீ. 39வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, பரிசுத்தமான ரொம்ப வேதத்தை அறிஞ்சவர், விருந்துக்கு கூப்பிட்டவர், அல்லேலூயா, கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவர் அறிந்திருப்பார். அப்ப என்ன முடிவு பண்றான் பாருங்க. கூட்டு வந்தவனுக்கே தெரியல ஏசப்பா ஒரு தீர்க்கதரிசி. அவரு முகத்தை பார்க்கிறவர் இல்லை பிரியமானவர்ல, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அது நமக்கே ஆவிகளை பகுத்துற அறிவை கொடுக்குறாருன்னா அவருக்கு அந்த ஆவிகளை பகுத்துற அறிவு இருக்காதா? இவர் சொல்றா பாருங்க, அந்த பரிசேயன் இவர் தொடர்வை யாருன்னு தெரிஞ்சிருந்ததுனாக்கா, அப்ப இவருக்கு தெரியல, யாரோ கொண்டு தொடரான்னு காலை காட்டின்னு இருக்கிறார் இவரு அப்படின்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அழிப்பான். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். வெளியோட சொல்ல, அவன் நினைக்கிறான், திங்க் பண்றான், அந்த மாதிரி யோசிக்கிறான். என்னடா அது தொடர்ற, அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா நீ ஏன் அப்படியே தொடுவேன்னு சொல்லியிருப்பாரு, நீ தீட்டான தொடர்பு சொல்லியிருப்பாரு, இவன் பரிசுத்தமான தேவனாச்சே அப்படிலாம் இவன் நினைக்கிறான். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போதகரை சொல்லும் என்றான். அப்போது அவர் ஒரு இடத்தை 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசும் மற்றவனுக்கு 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சொல்ற 50 காசு கொடுக்கணும், 500 வெள்ளிக்காசு. 500 வெள்ளிக்காசு கொடுத்த மன்னிச்சு ரொம்ப அவரை மகிழ்வுபடுத்துவானா, 50 காசு கடனை வேணான்னு சொன்னவனுக்கு ரொம்ப மகிழ்வுபடுத்துவானா. அவ்வளோ பாவத்தை செஞ்சிருந்தோம், அது அவரை மன்னிக்கிற தேவனாக இருக்க. சிறு வயது முதல் கண்ட அந்த பொருள் செய்த பாவத்தை, ஏன்னா அவன் உண்மையான விசுவாசத்தோடு அவரை மகிழ்வுபடுத்தவர். பாவியான ஸ்திரீ தான். ஆனாலும் இயேசு என்ன செய்யறார்? உண்மையாக வரா, பரிமள தைலத்தை எடுத்துட்டு வரா. அது விலை உயர்ந்த பரிமள தைலம். அல்லேலூயா. அது சும்மாவத்துல காலில் அழுது, அதுக்கப்புறம் அதை தலைமுடியை போட்டு தொடச்சி முத்தம் செய்து பரிமள தைலம் ஊத்துறான்னா, அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவர் இயேசுவா மகி. அதை இவன் பாரு எவ்வளோ மதிப்பா கொண்டு வந்ததுன்னா, இது திருதசி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அரவர. அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவன். அப்படி இல்லை, அவரை மகிமைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46 வரைக்கும் வாசிக்கிறாங்க. அப்போது ஒருவர் கொடுக்க அவருக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவன் எவன் அவனுக்கு அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்கிறார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டு விட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன். அதற்கு அவர் சரியா நிதானமா என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இவ்வளவு பாவின்னு சொல்றியே, அந்த வசனத்தை பாருங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி, ஏன்னு கேட்டா அவ எங்க தொடுறானா, பின்பக்கம் தொடுறா, முன்னாடி வரல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்க 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அருகே பின்னாக நின்று, ஏசுக்கு பின்னால் நின்று அழுவரா. இப்ப இவர் என்ன பண்றாரு? அவ பக்கமா திரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. டேய், இவளை பத்தி நான் குறை சொல்றேன் நீ சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேனே,
நீ என் காலுக்கு தண்ணீர் தரவில்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே போனால் என்ன செய்வோம்னா, கிராமத்தில் இப்போ போனீங்கன்னா காலை கழுவிட்டு தான் உள்ளே போவோம். இப்போ எப்படி நம்ம கொரோனா காலை கழுவிட்டு உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க, அது அந்த காலத்துலேயே இருந்துருக்குது. ஏன் கல்யாண வீட்டிலே இருந்துச்சு. கல்யாண வீட்டிலேயே வெளியே ஜாடியில் என்ன பண்ணியிருந்தாங்க, தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த திராட்சை ரசம் தீர்ந்த போது என்ன பண்ணார், அந்த ஜாடி காலியான ஜாடி தான் வச்சு தண்ணி ரொப்ப சொன்னார். புது தண்ணி ரொப்பி நீ அதில் என்ன பண்ணு, அதை எல்லாருக்கும் பரிமாறுன்னு சொன்னார். அல்ல இல்லையா? நீ என்ன பண்ண, வந்ததுலேருந்து வந்துமே சரி காலை கழிட்டு உள்ள வாங்கன்னா தண்ணி கூட கொடுக்கல நீ எனக்கு. அவள் கண்ணீர்னால தண்ணீரை ஊற்றுனான், என் காலை கழுவுறான். அல்ல இல்லையா? அப்போ நீ உண்மையாக உள்ளனா அவன் உண்மையாக உள்ளவன் கேட்குறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால்களுக்கு தண்ணீர் இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அன்பு முத்தம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி அணைச்சி ஒருத்தர் முத்தம் பண்ணுவாங்க பார்த்துறீங்களா? அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்துக்குது. அது இல்லையா? இல்லைன்னு சொல்லலை. அது பாரு சொல்ல பாருங்க, என்னென்ன வந்தேன் ஒரு கட்டி பிடிச்சி ஏசப்பா வீட்டுக்கு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சிருக்கலாம்ல. அல்லேலூயா. நீ முத்தம் செய்யவில்லை, உட்பிரவேசித்த முதல். அல்லேலூயா. அவன் பாதங்களை ஓயாமல் முத்தம். நீ கட்டிவிட பிடிக்கலடா, ஆனா அவ என் காலையே முத்தம் செஞ்சுருக்கிறான். உள்ள நுழைஞ்சதுல இருந்து முத்தம் செஞ்சுருக்கிறான். அல்லேலூயா. நீ என் தலைமை என்னை பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை ஊசினான். நீ தேங்காய் கூட கொடுக்கல எனக்கு. அவர் விலை உயர்ந்த சென்ட்டை கூட்டின்னு வந்து என்ன பண்ணுறா, காலில் ஊற்றுறான். உன்னை விட யார் நான் மன்னிக்கிறேன்? ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பாவத்தை மன்னிச்சதுனால ஐயோ என்ன அவளுக்கு தெரியும். தீர்க்கதரிசி தான் இவர், தீர்க்கதரிசி தான். தொடுவாரோ தொட மாட்டாரோ பயந்துன்னு நடுங்கின்னு பின்னால் அழுதுனே தொடரா. அவர் கம்முன்னு காலை காட்டின்னு இருக்கிறாரு. அவளுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு தெரியும், இவருக்கு எல்லாமே தெரியும், இவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்களே துறத்துக்கு, நம்ம துறத்துக்கு பரிசுத்த இடம் கொடுத்தாரே, அதாங்க அன்பு. அதான் அன்பு. ஏன்னா முகத்தை பார்க்கிறவர் இல்லை, உள்ளத்தை பார்த்ததே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ அருமையான தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க சொல்லுங்க, அவர் சொல்றாரு, அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்ல இல்லையா? என்ன சொன்னாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ 50 வரைக்கும் நான் வச்சு முடிக்கிறேன் பாருங்க என்றார். அப்போது கூட பந்திருந்தவர் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, நீ போ, ஜாலியா போ, உன் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சேன். இவன் அது வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டு டைப் ஒன்று. வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தவனே என்னை தீர்க்கதரிசி இல்லைன்ட்டான். உட்காந்து நிற்கிறவனா என்ன சொல்லுங்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர் பாவங்களை மன்னிக்கிறது, இவர் யார் ரான்னு கேட்குறான். ஆனால் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து என்கிட்ட உண்மையாக காலில் விழுந்த பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதான் உண்மை உள்ளவர். அதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பிரியமானவர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரிஞ்சுங்க, முழு இருதயத்தோட ஆண்டவர் தேவை. முழு இருதயம். அவருக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே. வாழ்க்கையே நமக்கு அப்புறம், அவ்வளோதான். முதல்ல அவர் தான், அவருக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க வாழ்க்கையில் சமாதானம். அது ஒரு நித்திய சமாதானம், அழிவில்லாத சமாதானம். அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற எண்ணம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சத்தியங்கள்லாம் உண்மை உண்டு. தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியத்தையும் 2வது காரியத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். என்ன பார்த்துக்கிறோம்? இயேசுவை கைகளிலே ஏந்தணும், அவருடைய வசனத்தை கையில் ஏந்தணும். 2வது அவரை உண்மையா விசுவாசத்தோடு அவர் நம்மளை நம்பணும். நான் இயேசு தெரியுன்றதை காட்டி அவர் என்ன தெரியணும்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ தங்களே சொல்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் இயேசு கேட்டால் எனக்கு தெரியாது, உன்னை நான் அறியேனேன்றவர். அது இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு இருக்கணும். சில சொல்லுவாங்க, எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியணுமா.
உனக்கு தெரியும், அவரை போய் கேட்டால் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா எனக்கு தெரியும்னா நீ போய் கேட்டு பாரு ஏசப்பாவை. யோபை பற்றி யார் சொல்றா? அவரே சொல்றார், என் தாசனாகிய யோபு. முதல்ல அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லையா? அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏசப்பா கிட்ட. வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னதான் சமாதானம். இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நாளை நேரத்தில் பார்க்கலாம். இப்போ ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உனக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறோமப்பா. காலம் இயேசுவை கைகளிலே ஏந்தி கொள்கிறவர்களாய், ஒரு வசனத்தை நாங்கள் ஏந்தி கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அது சாரமுள்ள வசனமாக இருக்கணும். அதை மீறியா சோத்த உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட ஒரு வசனமாக இருக்கணும். தேடி வாசிக்கணும், தேடி பிரசங்கிக்கணும். அப்படியா நீ செய்யப்படுற திறமைக்காக நன்றி. உனக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். யார் என் கூடாரத்தை தங்குவான்? யார் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொன்னீரே. உத்தமமாய் நாங்கள் இருக்கோம், உண்மையா இருக்கோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்ய நாங்கள் துணியவே கூடாது. அப்படியா செய்யப்படுற கிருபைக்காக எங்களுக்கு சமாதானத்தை நீ வைத்து சேர்ந்திருக்கு. நீ சமாதானத்தோட கூட போன்னு சொன்னீங்களே. அப்படியா நீ செய்யப்படுற கிருபைக்காக பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.